ரொம்ப நமக்கு வேண்டிய ஸ்நேகிதனும் பரமாத்ம ஸ்வரூபம் தான். நமக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ற வஸ்துவும் பரமாத்ம ஸ்வரூபம் தான். காமத்தை உண்டு பண்றதும் பரமாத்ம ஸ்வரூபம் தான். ஆனா காமம் குரோதம் எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதான், வர வச்சுக்க வேண்டியதான். ஒரு காரியத்துக்காக கடமைக்காக வர வச்சுக்க வேண்டியது தான் இருந்ததுதானே. அந்த கடமையை மாத்திரம் செய்துட்டு ஆனா அவள் இடத்துல ஆரண்ட காமம் வருதோ ஆரண்ட கோபம் வருதோ அவளுக்கு அவள் இடத்துல நமக்கு ராகமோ துவேஷமோ ஒன்றும் வராது. உண்மையில கடமைங்கிறதுக்காக ஏதாவது செய்ய வேண்டியது அவ்வளோ. ஒரு ஜட்ஜி வேலை இருக்கு, வேலைக்காக ஏதானே அவனுக்கு செஞ்ச எவன் கை வரானோ அவன் தான் எனக்கு தேசியா. அதனால நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ நீங்க எதுவும் நியாயம் சொல்றோம் அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட வேண்டியது. அவனுக்கு நமக்கு என்ன தேசம் வந்து அந்த மாதிரி உலகத்துல எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டு 6 ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்கணும்னா சம்பளத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. 6 ரூபாய்க்கு சிக்ஷை பண்ணுவானா அவனுக்கு சிக்ஷை பண்ணிட்டு போயிட வேண்டியது. அதனால நமக்கு ஒரு சம்பளம் இல்லாத அந்த மாதிரி தான் ஜட்ஜி மாதிரி தான் நாம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், தர்மகர்த்தா மாதிரி. அந்த கடமையை செஞ்சு போட வேண்டியது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாம் ஒரு வஸ்து தான், 2வது வஸ்துவே கிடையாது. ஆனா அதுல பாக்கியக்கூடிய அந்த வஸ்துன்னு நிலை அடையாளங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களா இருக்கும் இல்லையோ, அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி பண்ண வேண்டியதுக்காக நமக்காக நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று ஞானம் நினைப்போம். அதுக்காக இருக்கிறவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவளுக்கு ஒரு கஷ்டத்துக்கு நிவர்த்திக்கு ஏதோ சமாதானம் பண்ணணுமே, அதுக்காக ஒரு நியாயாதிபத்தியம்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி நாமும் அப்படித்தான். நம்ம குடும்பத்தில் 4 குழந்தைகள் நம்ம பண்ணாட்டி தாயார் குழந்தைகள் இந்த மாதிரி வேலைக்காரா இப்படி நம்மகிட்ட பகவான் கொடுத்துருக்காருன்னா அவளுக்கு ஒரு நம்முடைய கடமை நாம் செய்திக்க வேண்டியது. கஷ்டம்போது எது வந்தாலும் வரட்டும் வரட்டும், நமக்கு என்னது நாம் நினைச்சதுக்காக கஷ்டம் வராமல் இருக்கு. இது அழகிறதுக்காக கஷ்டம் வராமல் எவனுக்காக இருக்கும், அழகிறதுக்காக கஷ்டம் வராமையும் இல்லை. இவன் அதுக்கு நிவர்த்தி பண்ணி பணம் வேணாம் என்னன்னோ எதை பண்ணாலும் வைத்தியமோ பணமோ எது பண்ணிட்டாலும் ஒருத்தருக்கும் கஷ்டம் நிவர்த்தியாச்சுன்னு கிடையாது. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு ரொம்ப லேசா போயிடும். இதெல்லாம் வேடிக்கை. இப்ப இதெல்லாம் பார்த்து 40-50 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் ஏதோ பழைய கதையாக தான் போகுது. அப்போ அதனால அந்த மாதிரி நிச்சயம் நினைச்சுட்டு வேண்டியது இதெல்லாம் பழைய கதை தான். நீ அவட இன்னும் 40 வருஷம் கழிச்சு என்னவா போகிறோம். இப்போ இன்னைக்கு ரஷ்யாவிலேயோ இன்னும் ஸ்வீடன்லயோ ஹாலண்ட்லயோ எவனோத்தனுக்கு என்ன கதை நடந்தது துக்கம் இருந்ததுன்னா நமக்கு துக்கமா இருக்கப்போ அந்த மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கீங்க. அவளை அதனால தூரத்தில் தேசத்தில் தூரமாக இருந்தாலும் சரி, காலத்தில் தூரமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பாதிக்கிறது இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு நினைச்சுட்டு வரா இதெல்லாம் ரொம்ப லேசாக போயிடும் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் ஆலோசிச்சு யோசிச்சு இதான் யோசிக்கணும்னா இதுதான் யோசிக்கணும். நமக்கு அவன் வைக்கிறானே இந்த கஷ்டப்படுறது அந்த கஷ்டப்படுறது இது யோசிச்சுட்டு தான் கஷ்டம் தான். ஞானத்தில் இப்படி இருக்கணும். ஏன்டா காலத்தில் தூரமாக போன கஷ்டங்கள் நம்ம கஷ்டமாக பண்ணுறது, இன்னைக்கு இந்த கஷ்டம் கஷ்டமாக பண்ணுறது, தேசத்துக்கு தூரமாக இருக்கிறதுலாம் நம்ம கஷ்டமாக பண்ணுறதா, இன்னைக்கு இந்த கஷ்டமாக பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றையும் அலசி பார்க்கறது தான் ஞானம்னு பேரு. எல்லாம் என்னங்கிறது இது ஞானம் என்னதுன்னு சொல்லிட்டு தானே ஞானம் சரி கதையாக விட்டு போயிடுறான் மட்டும். அவனா ஆலோசிச்சு அண்ணன் ஏண்டா பரமாத்மா என்னடான்னா அண்ணன் தான் பரமாத்மான்னா, சிவரு தான் பரமாத்மா, சரீரம் தான் பரமாத்மான்னா, அப்புறம் பிராணம் உயிர் இருக்கு அதுதான் பரமாத்மான்னா, அதுக்கப்புறம் அறிவு இருக்க யோசிக்கிற சாமான் இருக்க மனசு அதுதான் பரமாத்மான்னா, அப்புறம் அந்த மனசனால ஆலோசிச்சு ஒரு தீர்மானம் அறிவு இருக்கு அதுதான் பரமாத்மான்னா, இல்லை எப்போ பார்த்தாலும் ஆனந்தம் ஒன்று இருக்குமே அதுதான் பரமாத்மான்னா, இப்படியே ஒவ்வொன்று பரமாத்மான்னு சொன்னா எதிராக பரமாத்மான்னு கேட்குறப்போ நீ கொஞ்சம் யோசிச்சுட்டு வாடா அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டு குரு சொன்னேன். உடனே சரி என்ன யோசிச்சு என்ன தீர்மானாச்சு, இதுதான் கொஞ்சம் உலகத்தில் இருக்கக்கூடியான பாக்கி இந்த மரம் மட்டை இதெல்லாம் காட்டிலும் இது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியான ஒரு பிராணிகள் இருக்கு, இந்த பிராணிகளுடைய சரீரம் தான் பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி உடனே சொல்லிடலாமே இல்லை இதுதான் பரமாத்மான்னு ஏதாவது குரு சொல்லலாம் இல்லையோ, சொல்லி போய் இல்லை சொன்னா ஒரு கதையாக ஒரு அவ்வளோதான். அவன் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு தீர்மானம் பண்ணினான்னா அது அவனுக்கு அனுபவத்துக்கு வரும். அதெல்லாம் அதனால ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஆகணும். அதுலேருந்து அந்த யோசிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து இவ்வளவு கஷ்டமும் லேசா பண்ணிக்கிடான்னு இந்த கஷ்டம் கொடுத்து அதுக்காகத்தான் இந்த கஷ்டங்கள்லாம் லேசா பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவனுக்கு ஞானம் வர்றதுக்காகத்தான் இதெல்லாம். அப்புறம் எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால கிம் சம்சா இந்த பிரஷ்னோத்தரத்தின வரைக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. கிம் சம்சாரே சாரம்னு ஒரு கேள்வியா கேள்வி கேட்டுருக்கு. ஒரு 20 கேள்வி இருக்குது. இல்லை கிம் சம்சாரே சாரம், இந்த சம்சாரத்துக்குள்ள வாழ்க்கை உலக வாழ்க்கைகளுக்குள்ள எது சாரம் உள்ளதுன்னுட்டான். அதுக்கு பதில் பகுஷோபி விசிந்தியமான விதமேவ, திருப்பி இதையே யோசிக்கிறது தான் சாரம். எது கிம் சம்சாரே சாரம்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கிறது அதுதான் உனக்கு சாரம், அதை தவிர வேற சாரம் கிடையாது அப்படின்னு. சரி ஞானத்தினுடைய முடிவு இதான்னு சொல்லிட்டு வேணா புத்தகத்துல கீதைகள் இருக்கு, அதுல இருக்கு, அசைட்டத்தில் இருக்கு, அந்த புத்தகத்துல இருக்கு, இந்த புத்தகத்துல இருந்துட்டு அது ஒரு பாட புத்தகம் சரியா வருது, அன்னைக்கு கூட வாழ்ந்து வருவது. இவன் எத்தனையோ நாளா ஆயுசு வரைக்கும் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான்னா அப்போ இவனுக்கு அது உரைக்கும், இவனுக்கு அனுபவத்துக்கு வரும். கடைசியில் புத்தகத்தில் இருக்கிறதோ கடைசியில் அனுபவத்துக்கு வரும். அதனால இவன் கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சான்னா அப்போ அது அனுபவத்துக்கு வரும். அதனால எப்போ பார்த்தாலும் ஞானியா இருக்கணும்னா நல்லது பொல்லாதது அப்படின்னுட்டு இதனுடைய சுரூபம் என்ன, இது உண்மையா, நாம் கஷ்டப்படுறோம், இது சரியா இது சரியில்லையா, சில பேர் கஷ்டப்படாமல் இருக்காளே என்னத்தினால அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அவளதான் தீர்மானம் பண்ணிக்கிறது. இதான் நமக்கு சாவகாசம் கொஞ்சம் இருக்குன்ட்டு இதுதான் மனநம்னு பேரு. அந்த மனநத்தோட அந்த மனநத்துக்கு சகாயம்
கெட்ட காரியம்னு எது நமக்கு மனசாட்சி விரோதமா இருக்கும், அந்த மனசாட்சி விரோதமான காரியங்கள்லாம் பண்றதுக்காக சொன்னா இந்த மரணத்தினால ஒரு தீர்மானம் வருது, அந்த தீர்மானம் பண்றதுக்கு முடியாம போயிடும். அதனால அந்த மாதிரி ஞானம் கிட்ட வராம ஓடி போயிடும். ஞானம் எத்தனை கிட்ட தூரம் ஓடி போயிடும். கெட்ட காரியம் ஒன்று பண்ணுவாங்க, அத்தனை தூரம் ஓடி போயிடும். அதனால நம்ம மனசாட்சி விரோதமான ஒரு காரியங்களை நாம் செய்யாமல் நல்ல காரியங்களையும், பொதுவான காரியம் பரோபகாரம்ங்கிறது ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியம் பரோபகார காரியம். உபகாரம்னு மனசு வந்துட்டா எல்லாரும் உபகாரம் பண்ணோம்னா ஒருத்தனுக்கு மனசு நோக முடியாத காரியம் நான் செய்ய வேண்டாம்னு தானே வருவது. மனசு நோக முடியாத காரியம் செய்யாமல் இருத்தல், அது மாத்திரம் இல்லை ஒருத்தனுக்கு மனசு நோங்கிட்டு இருந்தானா அந்த நோவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாம் பிரயாசப்படுறது. இந்த மாதிரி இந்த 2 காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு சாதனம் இது. இப்போ பொறுத்தையான உபகாரம் பண்ணுறதுனால அவனுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. நான் உபகாரம் பண்ணால் அவன் துக்கப்பட்டு தானே எத்தனை உபகாரம் பண்ணாலும் அழுதுன்னு போவான். அதில் அவனுக்கு ஒன்றும் நம்ம உபகாரத்தினால ஒருத்தருக்கு ஒன்றும் உபகார பிரயோஜனமே இல்லைன்னு தான் தீர்மானம். ஆனால் பின்ன பண்ணுறது நமக்கு உபகாரத்துக்காக தான். அவனுக்கு உபகாரம் பண்ணுறதால நம்ம சித்தம் கொஞ்சம் சுத்தி அடைஞ்சு நமக்கு உண்மை வழங்கி நாம் அழகாக இருப்போம், கஷ்டப்படாமல் இருப்போம். அதனால் நான் அழகாக இருந்தவனா நம்மோட பழகினா அப்புறம் அவன் அழகாக இருப்பான். அதனால் நான் உபகாரம் பண்ணுறதுனாலையோ, ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுனாலையோ, ஒருத்தனுக்கு நல்ல வார்த்தை சொல்றதுனாலையோ, ஒருத்தனுக்கு மருந்து கொடுக்கறதுனாலையோ, ஒருத்தன் யாஜத்துக்கு நம்ம போய் சகாயம் பண்ணுறதுனாலையோ, இதனால எல்லாம் அவன் நல்லவனாக இருந்தால் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தவிர அவன் ரொம்ப நல்லவனா ரொம்ப ஞானியாக இருந்துட்டு தான் இதில் பண்ணவே வேண்டாம், எல்லாரையும் ஆனந்தமாக இருப்போம். அதனால் உபகாரத்தினால நாம் எவ்வளோ உபகாரம் பண்ணாலும் அவன் இருந்தாண்டுக்கு போகிறான், அவனுடைய சுபாவம் விட்டுருந்தான். அதில் உபகாரத்தினால லோகத்துக்கு பிரத்யேக பிரயோஜனங்கள் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். அதனால எந்த உபகாரத்தினாலையும், எந்த தானத்தினாலையும், எந்த நல்ல வார்த்தையினாலையும் அவனுக்கு பிரயோஜனம் பண்ணி வைக்கிறோம், லோகத்துக்கு பிரயோஜனம் பண்ணி வைக்கிறோங்கிறது கிடையாது. இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம் கிடைச்சல. ஏன்னா நமக்கு பிரயோஜனம்னா நாம்னு அகம்பாவம் கொடுக்கலாம். கிடைச்சல என்ன நாம் நல்லா ஆனால் தான் பொறுத்தையானுக்கு பொறுத்தையான 4 பேரும் நல்லா பண்ண முடியும். நாம் அசராக இருக்கிறப்ப பொறுத்தையான எப்படி நல்லா பண்ண முடியும்? அதனால நாம் உண்மை ஒருத்தன் ஞானியானா தான் இவனோட எவன் பழகானோ அவனெல்லாம் ஞானி ஆயிடுவான். அதனால இவன் நான் ஊருக்கெல்லாம் லெக்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக லெக்சர் பண்ண போறேன்னு சொன்னா, நீ யோக்கியா இருந்தா அப்புறம் நீ லெக்சர் பண்றதுக்கு நீ வைக்கிற 1000 அடிக்க வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ லெக்சர் பண்ணா அந்த லெக்சருக்கு விடப்படுது. அந்த மாதிரி நான் ஞானியா இல்லாத நான் ஒரு கஷ்டத்தை எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை லேசா நான் நினைக்காம ஊரனுடைய கஷ்டத்துல நான் நிறுத்தி பண்றேன்னு சொன்னா இவனால என்ன முடிவு ஒன்றும் முடிவுபடுவதில்லை ஒன்று. அதனால அவனவன் ஞானி ஆக்கி கொள்ளணும். அவனை ஞானி ஆகி கொண்டா ஒருத்தன் ஞானி ஆகிட்டாலும் 1000 பேர் ஞானி ஆகிடும். அவனுக்கு வேண்டியவெல்லாம் பழகி ஞானியாகவே சொல்லி ஞானியாகிறது பிரயோஜனம் இல்லை. அதில் இவனுடைய பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே ஒருத்தன் ரொம்ப துஷ்டனா இருக்கான்னா அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவனோட பழக்கம்னா பாக்கி 1000 பேர் துஷ்டனா போயிடுறான் அவனுடைய பழக்கத்தினால. ஒருத்தர் நல்ல ஞானி ஆகிட்டான்னா அவனால 1000 பேர் நல்ல ஞானி ஆகிடுறான். அது அதோ ஒரு மகான்கள் அங்கே இருந்தா இங்கே இருந்தா இங்கே இருந்தா பட்டுக்கும் ஒன்னையும் கவனிக்கிறேன், இது வந்தாலும் சரி வராதுனாலும் சரி சாந்தமா இருந்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவனை நினைச்சுட்டே ஒரு 1000 பேர் கொஞ்சமாவது இறங்குறான். அவனோட ஏரிக்கத்தினத்துலேருந்து கொஞ்சமாவது இறங்கிறான். கொஞ்சம் நல்லவனாரா 1000 பேர் அவனை போய் அடிக்க பார்க்கறா, தரிசனம் பண்றா, இவன் கொஞ்ச நாளைக்கு தியானம் பண்றா, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தபஸ் பண்றா, கொஞ்சம் உபகாரம் பண்றா. இப்படி எல்லாம் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் ஒருத்தர் இருந்துட்டாலதான் அவள் ஆதரிச்சுட்டு எல்லாம் விளையாடுது. அதனால அவனவன் தன்னை ஞானியாக்கணுங்க தவிர ஊருக்கு ஒரு உபகாரம் பண்றேன், தான் அசடாக ஞானி இல்லாமல் இருக்கிற ஊருக்கெல்லாம் ஞானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல காரியம் பண்றதெல்லாம் தனக்காக தான், ஊரானுக்காக இல்லைன்னு தீர்மானம். லோகத்துக்கு ஒரு காரியம் பண்ணேன், பரோபகாரம் பண்றேன், இண்டிவிஜுவலுக்காக காரியம் பண்ணக்கூடாது, பப்ளிக்காக தான் காரியம் பண்ணா பப்ளிக் ஒரு தம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த பப்ளிக் எல்லாம் அவன் ஞானியா இருக்கின்றாலும் ஒன்றும் வேண்டியதில்லை அவனுக்கு. அவன் ஞானி இல்லைன்னா எவ்வளவு உபகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. அதனால பரோபகாரங்கிறது பிரயோஜனம் இல்லை. பரோபகாரம் நமக்கு உபகாரம் தான் பரோபகாரங்கிறது. அதனால பரோபகாரம் பண்ணாத இருந்தானா இவனுக்கு ஞானம் வராது. அதனால அதுக்காக நிறைய பரோபகாரம். ஒரு பெரிய கோபுரம் கட்டினோம்னா 1000 ஜனங்களை ஆனந்தமா பார்த்துன்னு பகவானுடைய நம்ம வரும். அந்த கோபுரம் கட்டினாலே இவன் மனசு அவ்வளோ உயரம், கோபுரம் எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ எலிவேட் ஆகும் இவனுடைய மனசு. அது அதனால எல்லாரும் ஒவ்வொரு பதார்த்தங்களையும் நல்லா ஆலோசிச்சு இது என்னது, இது துக்கத்துக்கு வந்தானா, துக்கத்துக்கு அவசியமா காரணமா, இதுக்கு நம்ம ஒரு கோபம் வரணுமா, இதுலேருந்து ஒரு காமம் வரணுமா, தேசம் வரணுமா, இது வரணுமா, இதெல்லாம் வரவே நமக்கு இது நியாயமா சரியா அப்படிங்கிறது எது இருந்தாலும் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்ற அந்த மாதிரி நம்ம திருப்பி நமக்கே நம்ம ஆலோசிக்கிறத இதுதான் சம்சாரே சாரம்னு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது. அதுதாங்க அதுக்கு சாதகமா நல்ல காரியங்களை செய்யறதில்ல. இது இன்ட்ராஸ்பெக்ஷன் நல்லா சுத்தமா வரும், நல்ல காரியம் செய்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை எல்லாரும் ஞானி ஆகணும் அப்படின்ட்டு சம்சாரத்தில் என்னடா சாரம்னா ஒன்றும் சாரம் இல்லையான்னு சொல்லணும்னு சொன்னா சாரம் இருக்கு. சம்சாரத்தில் என்ன சாரம் யோசிக்கிற முடியான ஒரு சாரம், அது ஒண்ணுதான் சாரம். பாக்கி விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் சாரம் இல்லை. பெரிய மகாபக்தர் ராமபக்தர், சாட்சாத் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அவர். அந்த ஆஞ்சநேயருடைய அவதாரத்தின் பேர்ல அவர் சர்வதா ராமநாமத்தை சொல்லிட்டு இருப்பார். அந்த ராமநாமத்தினுடைய பலத்தினாலேயே சிவாஜி மகாராஜாவுக்கு இவ்வளவு வெறும் குடியானவன் தான் சிவாஜி மகாராஜா. எங்கேயோ சாமானியமா இருந்தவர் தான். பாக்கி சாமானியமா இருக்க முடியாத குடியானவளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்தியாவில் இருக்க முடியாத ஒரு அதிக்கிரமங்கள், குரூரங்கள், கடுமைகள் எல்லாத்தையும் சாந்தப்படுத்தி நல்ல தர்ம மார்க்கத்திலேயே
ராஜ்யபாரம் பண்ணி அப்படி பண்ணினதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நான் எங்கே ஜிக்கஞ்சம் பண்ணினேன், இந்த கோட்டையை பிடிச்சேன், இந்த கோட்டையை கட்டினேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து ஒவ்வொன்றையும் காட்டில் இருக்க முடியாத சமர்த்த ராமதாஸ் குருவனிடத்தில் வந்து விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இது ஒன்றை சேர்ந்ததுன்னுட்டு அவனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தார். அப்பா நீதாண்டா பரிபாலனை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பிரதிநிதியாக நீ பரிபாலனை பண்ண அப்படின்னு அவர் காட்டில் கோவணத்தை உட்காந்து அவர் ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு சாட்சாத் ஆஞ்சநேயருடைய அவதார ஸ்வபாவம். ஆஞ்சநேயருடைய அவதாரம்னு சொல்றது அவரை சமர்த்த ராமதாசரை, அவருடைய சிஷ்ய சிவாஜி. அதனால இவ்வளவு ராஜ்யம் பெரிய மகான்கள். அவர் தாசபோதம் மானசபோதம் மனசுக்கு பிரார்த்தனை சர்வ வேதாந்தங்களை தத்துவம் அடங்கும்படியாக சமர்த்த ராமதாசர் ஏற்பாடு பண்ணி அவர் 70 மடங்கள் ஸ்தாபனம் பண்ணி அவளுக்கெல்லாம் இந்த ஜோன்லா பை கொடுத்து பாதுகை கொடுத்து அந்த ஜோன்லா பையில உஞ்சவர்த்தி வாங்க வேண்டியது, அங்கேருந்து ராமனுடைய நாமத்தை சொல்ல வேண்டியது, உற்சவம் சொல்ல வேண்டியது அப்படின்னு திரையோதசாட்சின்னு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ன்ட்டு 13 அக்ஷரம் வாழ்க்கை. அதான் மூலமந்திரம் வாழ்க்கை. அந்த மூலமந்திரத்தை வச்சுட்டு ஒரு 70 மடம் தஞ்சாவூரில் மகாராஷ்டிராவில் அந்த காலத்தோட தஞ்சாவூர்லேயும் ஒரு 4-5 மடங்கள் இருக்குது. மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரு 60-70 மடம் இருக்குது. அவளுடைய இந்த மடங்கள் அவ்வளோ ராமதாசின்னு பேர் வாழ்க்கை. ராமதாஸை சேர்ந்த வாழ்க்கை ராமதாசின்னு ராமதாஸ் சம்பிரதாயம்னு பேர் வாழ்க்கை. அவ்வளவுக்கும் மூல காரணம் மாருதின்னு ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவம் தான் காரணம். பார்வதி பதையே. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर